இயற்கை பார்க்க அற்புதமானதாவே இருந்தாலும் அதனுடைய எல்லா இடங்களுமே மனிதர்களை வரவேற்கத்தக்கதா இருக்காது. அழகான விஷயங்கள் தான் ஆபத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கும். அப்படி இயற்கையிலேயே உருவான இந்த உலகத்தோட சில ஆபத்தான இடங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நியூ அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். மெடிடி நேஷனல் பார்க், பொலிவியா. பல மேற்கத்திய புராண கதைகளுக்கு சொந்தமானது தான் இப்போ நம்ம பார்க்க போற மெடிடி நேஷனல் பார்க் அப்படிங்கிற இந்த அழகான அமேசான் மலைக்காடு. இந்த வனப்பகுதியில் வாழற உள்ளூர்வாசிகளும் பழங்குடிகளும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்திலையும் அவங்க மூதாதையர்களோட ஆவிகள் வாழறதாவும் ஒவ்வொரு மிருகமும் அந்த காட்டோட பாதுகாவலர்கள்னு நம்புறாங்க. இந்த காட்டுக்குள்ளார தொலைஞ்சு போயிட்டா மறுபடியும் திரும்பவே முடியாது. பட்டினியினாலேயோ பயத்தினாலேயோ இல்ல மிருகங்கள்னாலேயோ இறந்துதான் ஆகணும். அதோட இந்த உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு பல அபூர்வமான உயிரினங்களை இந்த மெடிடி நேஷனல் பார்க்ல பார்க்க முடியும். டெனாலி, அலாஸ்கா, USA. வட அமெரிக்காவில் இருக்கிற மிக உயரமான ஒரு சிகரம் தான் இந்த டெனாலி. பனி நிறைஞ்ச அலாஸ்கா ரீஜன்ல இருக்கிற மவுண்டெயினான இதுல ஏறது சிரமமானதாகவும் ஆபத்தானதாகவுமே இருக்கும். இதோட உயரம் மட்டும் மனிதர்களுக்கு அச்சுறுத்தலுக்கு காரணம் கிடையாது. குறிப்பிட்ட சமயங்கள்ல இங்க டெம்பரேச்சருங்கிறது சடனா -76 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் கூட வந்துருங்கிறதுனால மனிதர்களால தாக்கு பிடிக்கவே முடியாது. குளிர்காத்து மணிக்கு 100 மைல் வேகத்திலையும் வீசும். கடல் மட்டத்தை ஒட்டின பகுதிகள் இருக்கிறத படமும் சுவாசிக்கிற ஆக்சிஜனோட அளவு இங்க மனிதர்களுக்கு தேவையானதுல 50% மட்டுமே இருக்கும். திடீர்னு உருவாகிற பனி புயல், சடனா கடும் குளிர அடையிற கிளைமேட் சேஞ்சுன்னு மனிதர்களை தொடர்ந்து மலையேற்றம் பண்ண விடாம தடுக்க பல வழிகளையும் பிரச்சனைகள் கொடுக்கும் அலாஸ்காவோட இந்த ஆபத்தான மலைப்பகுதி. லேக் நேட்ரான், தான்சானியா. 140 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும் ப்ளீச்சை விடவும் அதிகமான pH லெவலையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரத்த சிவப்பு ஏரி தான் தான்சானியாவில் இருக்கிற இந்த லேக் நேட்ரான். இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய உண்மை என்னன்னா, இந்த இடம் தண்ணீர்னால நிரம்பி இருக்குமே தவிர இதுல எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. உள்ள விழக்கூடிய எந்த ஒரு உயிரினமும் கல்லா மாறிடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அமிலத்தன்மையும் விஷத்தன்மையும் நிறைஞ்ச ஒன்னாவே மாறி இருக்கும் இந்த லேக் நேட்ரான்கிற ஏரி. இருந்தாலும் அமிலத்தன்மை குறைவா இருக்கிற பகுதிகளை மட்டும் குறிப்பிட்ட சீசனுக்கு சிவப்பான பிளாமிங்கோ பறவைகள் இங்க வந்துட்டு போறதையும் பார்க்க முடியும். மெக்மர்டோ ட்ரை வேலிஸ், அண்டார்டிகா. அண்டார்டிகாங்கிற பேரை கேட்டாலே உங்களுக்கெல்லாம் உறைஞ்சு போன ஐஸ் பாறையும் கொடூரமான குளிரும் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா பனிக்கட்டிகள் நிறைஞ்ச இந்த கண்டத்தோட நடுவுல பனி இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. அதுதான் இந்த மெக்மர்டோ ட்ரை வேலிஸ்ங்கிற வறண்ட பள்ளத்தாக்குகளை கொண்ட பகுதி. பூமியோட வறண்ட நிலப்பகுதியான இங்க தாவரங்கள் கிடையாது, விலங்குகள் கிடையாது, வேற எந்த விதமான லைஃப் ஃபார்முமே கிடையாது. மணிக்கு 180 மைல் வேகத்துல இங்க அடிக்கடி வீசுற வறண்ட காற்று இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஈரப்பதத்தையுமே இல்லாம பண்ணிரும். மில்லியன் கணக்கான வருஷங்களா இங்க மழையே பெய்யலங்கிறதுனால பாக்டீரியாக்களால கூட இங்க உயிர் வாழ முடியாது. அதோட விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க செவ்வாய் கிரகத்தை அப்படியே சிமுலேட் பண்றதுக்காக நாசாவும் இந்த மெக்மர்டோ வறண்ட நில பாலைவனத்தை தான் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. இந்த வறண்ட நிலத்தை ஒரு இறந்து போன நிலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்க எந்த சப்தமும் இருக்காது, உயிர்களோட வாழ்க்கையும் இருக்காது, மனிதர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய எதுவுமே இருக்காது. எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாம உங்களால சில மணி நேரங்களுக்கு மேல இங்க வாழவே முடியாது. ஷார்க் ஆலே, சவுத் ஆப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவோட கடற்கரையில டயர் ஐலாண்டுக்கும் கீசர் ராக் அப்படிங்கிற பகுதிக்கு இடையில ஒரு ஆபத்தான கடல் பகுதி இருக்கு. அதுதான் இந்த ஷார்க் ஆலே.
ஆழமில்லாத இந்த பகுதியோட நீர்நிலைகளை தான் இந்த உலகத்திலேயே பெரிய வெள்ளை சுறாக்கள் சீல்களை வேட்டையாட அதிக அளவுல ஒண்ணு கூடும். குறிப்பா சீல்களோட இனப்பெருக்க காலத்துல இங்க நிறைய எண்ணிக்கையில சீல்கள் ஒண்ணு கூடுங்கிறதுனால இங்க இருக்கிற கடல் தண்ணியோட மேற்பரப்புலையும் உள்ளேயும் நிறைய சுறாக்கள் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதனால இது மனிதர்களுக்கு ரொம்ப ஆபத்தான இடமாவும் இருந்துட்டு வருது. இருந்தாலுமே சில ஸ்கூபா டைவர்ஸ் இங்க சுறாக்களோட நடமாட்டம் குறைவா இருக்கிற காலங்கள்ல உள்ள நுழைஞ்சு அதை பிடிக்க இரும்பு குண்டுகளை செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க. சோ சுறா வேட்டைக்காரர்களுக்கான சிறந்த இடமாவும் இருந்துட்டு வருது சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த ஷார்க் ஐலே ஏரியா. மேட் பிளாக் ஹோல்ஸ். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடிப்படையா பிக் பேங் தியரியவும் தீவிரமான ஈர்ப்பு விசைக்கு பிளாக் ஹோல் அப்படிங்கிற விஷயத்தையும் அறிவியலாளர்கள் குறிப்பிட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த பிளாக் ஹோல் பிக் பேங் தியரி மாதிரியான விஷயங்களை நம்ம பூமியிலேயே ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளார கிரியேட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கணும், மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர். இதுல RHIC அதாவது ரிலேட்டிவிஸ்டிக் ஹெவி அயான் கொலைடர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கொலைடரை நியூயார்க்லையும் அப்புறம் அதுல இருந்து மேம்பட்டதான LHC அப்படிங்கிற லார்ஜ் ஹேட்ரான் கொலைடரை சுவிட்சர்லாந்துல ஜெனீவாவுக்கு பக்கத்துல CERN அப்படிங்கிற ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி அமைப்புலையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுல என்ன செய்வாங்கன்னா ஹேட்ரான் மற்றும் புரோட்டான் மாதிரியான அணுக்கரு அடிப்படை துகள்களை அதாவது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை ஒளியோட வேகத்துல அதிவேகமா பயணிக்க வச்சு ஒன்னோட ஒண்ணு மோத விடுவாங்க. அப்போ அதுல இருந்து உருவாகக்கூடிய எனர்ஜி லெவல் பாத்தீங்கன்னா பிக் பேங் உருவானப்போ என்ன நடந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான அளவுல ஒரு மினியேச்சர் லெவலுக்கான சின்ன பிக் பேங்கை உள்ள கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த 27 கிலோமீட்டர் அளவு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளார இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனா உண்மையிலேயே பிளாக் ஹோல் மாதிரியான விஷயங்களை எல்லாம் அணுசக்தியை கொண்டு நம்மளால உருவாக்க முடிஞ்சதுன்னா அது பூமியவே சுருக்கி விழுங்க வைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த பூமியில இருக்கக்கூடிய நிலப்பகுதியில குறிப்பிட்ட அளவுக்கான கண்டங்கள் மொத்தமா காணாம போய் அந்த இடமே கடலால ஆக்கிரமிக்கப்படுறதுக்குமே கூட அதிக வாய்ப்பு உண்டு. காசி கியாங்கட், கிரீன்லாந்து. இந்த உலகத்துல அழகான அதே சமயம் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு நிலப்பகுதி தான் இந்த கிரீன்லாந்து. குறிப்பா கிரீன்லாந்துல இருக்கிற காசி கியாங்கட் அப்படிங்கிற இந்த மக்கள் வாழற பகுதி வின்டர் சீசன்ல அதை சுத்தி இருக்கக்கூடிய மொத்த கடல் பகுதியும் ஐஸ் கட்டியா பாறை மாதிரி உறைஞ்சு போயிடும். வாரக்கணக்கில் சூரிய உதயமே இருக்காது. 1000க்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய வீடுகளை கொண்ட இந்த பகுதியில் வின்டர் சீசன் அப்போ வெப்பநிலைங்கிறது -30 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்குமே கூட இறங்கி போயிடுறது உண்டு. இது தவிர இங்க வீசக்கூடிய குளிர்காத்து உடம்புல ஊசி குத்துற அளவுக்கு கொடூரமானதா மாறிடுறதுனால மக்கள் வாரக்கணக்கில் வீட்டை விட்டு வெளியே வரதையே கூட நிறுத்திடுவாங்க. அதோட ஃபியூவல் மெடிசன் சொல்லி எதுவா இருந்தாலும் அந்த கார்கோ ஷிப் மூலமா தான் கிரீன்லாந்துக்கு வந்து சேரணும். டென்மார்க் நாட்டோட தன்னாட்சி பிரதேசமான இந்த கிரீன்லாண்டை தான் ஆக்கிரமிச்சு ராணுவத்தங்க நிலைநிறுத்த போறதா சில நாட்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு உலகம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தி இருந்ததும் உங்களுக்கு தெரியும். ஹண்டிங், ஃபிஷிங் மாதிரியான தொழில்களை நம்பி தான் இங்க பெரும்பாலான மக்கள் வாழறாங்க. இது தவிர இங்க அடிக்கடி பனிமலை உடைஞ்சி கடல் நீர் மட்டம் திடீர்னு உயர்றதுனால அங்க வாழற சொற்பமான மக்களும் அடிக்கடி தங்களோட வாழ்விடங்களை மாத்திக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். சோ இது மாதிரியான இடங்களை சர்வைவ் பண்றதே மனிதர்களுக்கு சவாலான ஒன்னாதான் இருக்கும். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.